கூகுள் அவங்க பிக்சல் சீரிஸில் புதுசாக ஒரு ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது கூகுள் பிக்சல் 4a. இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, அதோட ப்ரைஸிங் என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் நம்ம டிஸ்பிளேலேருந்தே ஆரம்பிச்சிருவோம். இந்த மொபைலில் நமக்கு 5.8 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஓலெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைலில் நமக்கு ஃபாஸ்ட்டான ரெஃப்ரெஷ் ரேட்டுக்கான எந்த இதுவுமே இல்லை. நார்மல் 60 ஹெர்ட்ஸான ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து பஞ்சுவல் டிஸ்பிளேவும் சொல்கிறாங்க. இப்போ பேட்டரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்துடலாம். இந்த மொபைலில் நமக்கு 3140 mAhக்கான ஒரு சின்ன பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் 18 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இங்கே சப்போர்ட் இருக்குது. ஸோ பாக்ஸ்லேயே நமக்கு 18 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுத்துட்றாங்க. இப்போது இந்த மொபைலோட ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். கூகுள் பிக்சல் 4a பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனுடைய 730G அப்படின்ற ஒரு நார்மல் பேசிக் ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் எப்படி பேட்ரி அதுக்கப்புறம் டிஸ்பிளேலாம் கம்மி பண்ணி கொடுத்தாங்களோ அதே மாதிரி ப்ராசஸரையும் கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட ப்ரைஸும் கம்மியாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். பட் ப்ரைஸை மட்டும் ஏற்றி விட்டாங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அண்ட் அடுத்ததாக நம்ம இந்த ஃபோனோட கேமராஸ்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். இந்த மொபைலில் நமக்கு சிங்கிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் 12 மெகா பிக்சல் சோனி IMX363 அப்படின்ற ஆப்டிக்கல் ஸ்டெபிலைசேஷன் அண்ட் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலைசேஷன் இருக்கிற ஒரு சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரே ஒரு கேமரா தான் இருக்கிறதுனால ஃபோட்டோலாம் நல்லா வராது அப்படின்னு ஒன்றும் கிடையாது. ஸோ நிறைய இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற நிறைய ஃபோனில் இருக்கிற கேமராஸை விட இந்த மொபைலோட கேமராஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு குவாலிட்டி இமேஜ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஈவன் நைட் டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு இமேஜ் குவாலிட்டி நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மொபைலில் நமக்கு 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ டீசெண்டான ஒரு ஃபோட்டோஸ் தான் எடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக இந்த மொபைலோட சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸை நம்ம இப்போ பார்த்துடலாம். யூஐ பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்லீக்கான ஒரு யூஐ அப்படின்னு சொல்லலாம். ஆண்ட்ராய்டோட ஒரிஜினல் யூஐ அப்படின்னு சொல்லலாம். இந்த மொபைலில் பார்த்திங்கன்னா எந்த வாய்ஸாக வந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு விஷயம் பேசுகிறதா இருந்தாலும் சரி, இதோட ஸ்கிரிப்ட் எல்லாமே கீழே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம சேவும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட ரொம்ப டிஸ்அட்வான்டேஜான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிளாஸ்டிக் பாடியில் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த மொபைலில் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பேக் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்பவே ஒரு டிஸ்அட்வான்டேஜான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற மொபைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் இன்டிஸ்பிளே டைப்பில் தான் கொடுப்பாங்க. இந்த மொபைலில் நமக்கு சிங்கிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் 12 மெகா பிக்சல் கேமராஸ் தான். ஸோ ரொம்பவே ஒரு இம்ப்ரெசிவான ஒரு கேமராஸ் கிடையாது. இந்த மொபைலில் நமக்கு 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இன்னமும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும். இந்த மொபைல் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கலர் வேரியண்ட்டில் தான் வருது. ஒன்லி அந்த பிளாக் கலர் மாதிரி தான், அந்த ஒரே ஒரு கலர் தான் வருது. அண்டு ஸ்டோரேஜ் வேரியண்ட் பார்த்திங்கன்னா அதுவும் ஒன்று தான். 6GB ரேம் அண்டு 128GB ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரே ஒரு வேரியண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. குளோபலாக இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $349 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியன் ப்ரைஸுக்கு கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 26,000 வருது. பட் இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது இன்னும் கம்மி பண்ணி லான்ச் பண்ணலாம். அப்படி பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். OnePlus Nordக்கு இது காம்படிஷனாக இருக்கும். ஏன்னா OnePlus Nordல நமக்கு 5G சிப்செட் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான 765G அப்படின்ற சிப்செட் கொடுத்துருக்காங்க. பட் இந்த மொபைலில் நமக்கு 730 தான். ஒரு நார்மலான ஒரு கேமரா அண்ட் ஒரு நார்மலான பேட்ரி எல்லாமே சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட்டும் ரொம்பவே கம்மி, 144 கிராம்ஸ் மட்டும் தான் இதோட வெயிட். ஸோ அவ்வளோதான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் எதனா டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ உங்களிடமிருந்து விடை பெறுவது ராகுல். பை பாய்.